ஹாய் கற்பகவல்லி. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் மேம். ஏன்னா நான் நெறைய குழந்தைங்கள பார்க்குறேன். வெளியில போறப்ப சரி, அந்த டொமேட்டோ கெட்சப், டொமேட்டோ சாஸ்னாக்கா அவ்ளோ ஒரு இது. வீட்ல எதுக்கு எடுத்தாலும் அந்த சாஸ் போட்டுட்டு தான் சாப்பிடுறாங்க. ஒரு இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், பிரெட் ஆகட்டும், எது எடுத்தாலும் சாஸ் சாஸ்ன்னு சொல்லிட்டு. அது இல்லாம டீப் ஃப்ரை பண்ணாக்கா அதுவும் போட்டுக்க அதுக்கும் வந்து சாஸ் தான் போட்டுக்கிறாங்க. இந்த சாஸ் வந்து நிஜமாவே ஆரோக்கியத்துக்கு நல்லதா? இல்ல அதனால ஏதாவது தீங்கு இருக்குமா? அளவுக்கு அதிகமா சாப்பிடுறப்ப அது என்ன ஆகும்? நிச்சயமா பேசலாம். ஸோ, அதுல கண்டிப்பா என்ன இருக்குங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். ஆனா, நெறைய பேரண்ட்ஸோட இன்டென்ஷன் யோசிக்கிறது என்ன அப்டின்னா, குழந்தைங்க ஏதோ சாப்ட்றணும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஏதோ என்னமாவது ஒண்ணு சாப்ட்டா போதும் அப்டிங்கிறதுக்காக தான் நெறைய பேரண்ட்ஸ் இந்த ஜாமா இருக்கட்டும், இல்ல கெட்சப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி சாஸஸ் எல்லாம் ஸ்டாக் பண்றதுக்கான காரணமே. பட் ஆனா, அதுக்குள்ள இருக்கிற அந்த இன்கிரீடியன்ட்ஸ அந்த மொமெண்ட், அந்த நிமிஷத்துக்கு மறந்துடுறாங்க எல்லா பேரண்ட்ஸுமே. ஓகே, என்னோட குழந்தை சப்பாத்தி 2 சாப்பிட்டா போதும். ஸோ அது கூட சாஸ் இருந்தா, அது எவ்ளோ சாஸ் இருந்தாலும் போதும். அந்த சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சிடணும் குழந்தைங்க இல்லைங்களா? ஸோ அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சாஸ்க்குள்ள இருக்கிற அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம எப்பவுமே நிறைய அதை பேசிட்டே வரும்னு நினைக்கிறேன். பிரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் அதுக்குள்ள போடுற மத்த இன்கிரீடியன்ஸ். நீங்க டொமேட்டோ சாஸ் அப்படின்னும் போது அந்த தக்காளிங்கிற கண்டென்ட் அதுக்குள்ள வந்து ஒரு 20% கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 20% அவ்வளவுதான் இருக்க போகுது. அதை தாண்டி இருக்க போறது எல்லாமே சர்க்கரை, அப்புறம் அந்த திக்கனிங் ஏஜென்ட், அதாவது அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கான யூஸ் பண்ற அந்த திக்னிங் ஏஜென்ட்டா இருக்கலாம். இல்ல பிரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட். அதுக்கு அந்த ரெட் கலர் வந்து நிறைய பேர் குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். அந்த கலர் வந்து கிட்ஸுக்கு அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக டொமேட்டோ சாஸ் நீங்க வீட்ல பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கலர்ல வராது நிச்சயமா. ஸோ நீங்க அந்த பாட்டில் சாஸஸ் வாங்கும்போது அந்த கலரை அச்சீவ் பண்றதுக்காக போடுற அந்த கலரிங் ஏஜென்ட், இது எல்லாமே சேர்ந்து கம்ப்ளீட்டா குழந்தைங்களுக்கு அன்ஹெல்தி தான். இது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் மோர் ஓவர் இதெல்லாம் தாண்டி சரி ப்ரிசர்வேட்டிவ் கொஞ்சமா தானே இருக்கு, எடிட்டிவ்ஸ் கொஞ்சமா தானே இருக்கு, இதை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம் அப்படின்னா கண்டிப்பா அது ஓகே தான். ஒரு டேஸ்ட்காக நிறைய விஷயங்கள் ரொம்ப ரேரா அப்பப்போ எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது ஓகே. பட் ஆனா இது ரெகுலரா எவ்ரிடே பிரேக்ஃபாஸ்ட்ல, லஞ்ச் பாக்ஸ்ல, அதுவும் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லும் போது சாஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்பூன் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த ஸ்பூன் எல்லாம் தாண்டி ஒரு பவுல் சர்விங் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு சாஸ். ஏன்னா அந்த மெயின் ஃபுட்டை முடிக்கிறதுக்கு இது எவ்வளவு சாப்பிட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ அது மாதிரி இருக்கிறது நிச்சயமா அவாய்ட் பண்ணும். ஏன் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன், குழந்தைங்க அப்படின்னும் போது கட் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாவே இருக்க போகுது. நிறைய கட் இஷ்யூஸ் வரப்போகுது. மெயினா வந்து இந்த இதுல இருக்கிற ஆட் பண்ற சுகர்னால நிறைய பேருக்கு டயபெட்டிஸே வருது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியா பாக்குறோம். குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகுது. இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அதுல இருக்கிற சர்க்கரை குழந்தைங்களுக்கு ஸ்டோர் ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. அவங்களோட இன்சுலின் ப்ரொடக்டிவிட்டி மாறிட்டே இருக்கு மேம். ஸோ குழந்தைங்களுக்கு இப்பவே சின்ன வயசுலயே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாடியில டெவலப் ஆகுது. ஸோ இதனால குட்டி வயசுலயே டயபெட்டிஸ் வருது, மற்ற ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சாஸ்க்கு எதுக்கு இவ்வளோ ஹை, ரொம்ப ஜாஸ்தி பேசுறோம் அப்படிங்கிறது இல்ல. பட் ஆனா அந்த குவான்டிட்டி எவ்வளோ நாளைக்கு நீங்க கொடுக்குறீங்க, வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஓகே. பட் எவ்ரிடே உங்க பிரேக்ஃபாஸ்ட்ல, லஞ்ச் பாக்ஸ்ல இருக்குன்னா அது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். அது கெச்சப்பா இருந்தாலும் சாஸா இருந்தாலும், இப்போ பேசும்போது சொல்லும் போது கூட வீட்ல பண்றதுல கூட அவ்வளோ நேரம் பாயில் பண்றதுல நியூட்ரிட்டிவ் வேல்யூ போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அப்படி ஒரு சாஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்கான ஒரு இன்கிரீடியன்ட், ஒரு ஃபுட் தான். ஸோ அதை ரெகுலரா கன்சியூம் பண்ணீங்கன்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்டா இருக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எடிட்டிவ்ஸ், கலர் இது எல்லாமே வருது. குழந்தைங்களுக்கு நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க. அண்ட் மற்ற லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படிங்கிற டயபெட்டிஸா இருக்கட்டும், மற்ற ஹைப்பர் டென்ஷன்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஏன்னா அதுல அவ்வளோ சோடியம் போடுறாங்க. உப்பு அப்படிங்கிற அந்த சோடியம் பென்சோயேட் அதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்றதுனால அதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது குழந்தைங்கள. வெயிட் கெயின் இதனால, இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுனால தான் வெயிட் கெயின்மே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதுதான் ரீசன் மேம். அந்த கண்டிப்பா இதுக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. Yeah, I know. கம்மியா எடுத்துக்கலாம். ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னா அது இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல கஷ்டம். கம்மி பண்ணிக்கிட்டா பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். அதாவது சர்டன் ஃபுட்ஸுக்கு தான் அந்த சாஸஸ்ன்னு சொல்லிட்டு ம், முதல்லலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ம். இப்போ வந்து இட்லி, தோசைக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாம்பாரோ, இல்ல ஒரு சட்னி. சட்னியோ அப்படிங்கிற வச்சுட்டு சாப்பிட்டாலே போதுமானது.
அத அந்த இத வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திட்டா நல்லா நிச்சயமா, இருக்கும் நிச்சயமா. நினைக்கிறேன். இதுல இருந்து நான் ஹெல்தியா ஒரு கட்லெட்ஸ் மாதிரி ம். பண்ணிட்டு, அந்த கட்லெட்ஸ முடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொஞ்சமா சாஸ் அப்படிங்கிறது இஸ் ஃபைன். பட் ஆனா அத முடிக்கணுங்கிறதுக்காக பவுல் ஃபுல்லா சாஸ் வைக்கணும் அப்படிங்கும்போது, அந்த ஃபுல் கன்டென்ட்ட குழந்தைங்க முடிக்கும்போது இட்ஸ் இட்ஸ் ட்ரபிள் அதுக்கு இல்ல. பதிலா ஒரு மின்ட் சட்னி குடுக்கலாமே. குடுக்கலாம். ஆ. அது நீங்க ஹேபிட் மேம் சொல்ற மாரி அது பழகுறது தான் நெனைக்கிறேன். ம். சோ நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ அதான் கிட்ஸுக்கான ஹேபிட்டா வரும். சோ அதனால சாஸ் அப்படிங்கிறது, அந்த கெட்சப் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிட்டா நெறைய டிசீஸ் கண்டிஷன்ல இருந்து பிரிவென்ட் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. அதாவது ஹெல்த்தியா தான் குடுக்குறோம் அப்படின்னு நினைச்சுட்டு நெறைய பேரண்ட்ஸ் வந்து நெறைய விஷயத்துல ஏமாறுறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து அவங்க குடுக்குற அந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஆரோக்கியம் கெடுறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறப்போ, ஐ திங்க் எல்லா பேரண்ட்டுமே வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இந்த காலத்து யங்கர் ஜெனரேஷன் வந்து அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகள வளர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சு. அந்த சேலஞ்சில வந்து நீங்க வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க மெனக்கட்டு இவ்வளவும் குடுத்துட்டு இருக்கோங்க. தொடர்ந்து நம்ம அறுசுவை நேரம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா உணவும் ஆரோக்கியமும். தேங்க் யூ கற்பகவல்லி ஃபார் கமிங் டூ த ஷோ. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ.